நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல இந்த மாதிரி மெடிசன் பாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட். இந்த பாக்ஸை நான் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட். ஒரு எல் ஷேப் மாதிரி வரும் உங்களுக்கு கட் பண்ணும்போது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி மேலே இருக்க போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போறோங்க. இந்த மாதிரி டாப்ல ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. அப்படி இல்லை இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகாம அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பழைய கிளாத்தோ இல்லை கிஃப்ட் அப்புறம் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த கிளாத்தை வந்து இதுக்கு மேலே அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். டாப்லையும் சைட்லையும் கூட நான் வந்து அழகாக கொஞ்சமாக கிளாத்தை கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டேங்க. இப்போ நம்ம டபுள் சைட் டேப் சொன்னீங்களா, ஸோ அந்த டபுள் சைட் டேப்பை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஆர்கனைசர் ஸ்ட்ராங்காக நிற்கும். இதுக்கு வந்து நம்ம ஹூக்லாம் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஹூக்கே தேவையில்லை. இந்த டபுள் சைட் டேப் வச்சு அழகாக வந்து இந்த மாதிரி டைல்ஸில் கூட ஒட்டிக்கலாம். இதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிச்சனில் அடுப்புக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடிக்கடி காஃபி தூள் பேக்கெட்ஸ் தேட வேண்டிய அவசியமே இருக்காது. காஃபி தூள் பேக்கெட்ஸ் மட்டும் இல்லைங்க, மசாலா பேக்கெட்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம்.